அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை நிலவரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை தடையில்லாமல் பெறுறதுக்கு ஆல் இணைப்பில் பெட்டிங்கன்னா தடையில்லாமல் அறிக்கைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துடும். இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்கள லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பட்டன் போன் வச்சுருக்கிற விவசாய நண்பர்களுக்கு அவங்களுக்கும் சொல்லுங்கள், பொதுமக்களுக்கும் சொல்லுங்கள். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்கு போய்டுவோம். ரைட்டு. இது நேற்று இரவு நான் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது. மழை வரன்னு சேலத்துலேருந்து கிழக்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. நான் போட்ட பிறகு கூட டெல்டாவுக்கு வந்துருச்சான்னு தெரியாது. அதனால் வந்திருக்கலாம், வர்றது வாய்ப்பு இருந்தது. ஆனால் தெற்கு காற்று கிழக்கு காற்று அதிகமாக இருந்தனால டெல்டாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆங்காங்கே மழை மேகங்கள் இருந்தது. அதனால் நான் போகிறப்ப மழை வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். ஏன்னா இதை நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். நள்ளிரவு ஒரு 1:30-2 மணி இருக்கும். 2 மணி பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டுங்களா? இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நேற்று எதிர்பார்த்த மழை, நேற்று எதிர்பார்த்த 4ஆம் தேதி கடுமையான 3ஆம் தேதி நைட்டு 4ஆம் தேதி விடிஞ்சா மழை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. இந்த இது சக்தி புயல் அரபிக்கடலில் இருக்குது. அரபிக்கடலில் எங்கே முதல் விஷயம், அரபிக்கடலில் காற்றே இல்லை. வெப்பநிலை உயரவே இல்லை. வெப்பநிலை உயராமலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் 10 நாள் முன்னாடி வரைக்கும். அப்புறம் சக்தி ஒரு நிகழ்வு கரை கடந்து, அதாவது அரபிக்கடலுக்கு வந்தாலே செயலிழந்து போயிடும், படுத்துக்குன்னு சொன்னோம். அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஓமனுக்கு போய் கரை கடக்கணும்னு சொன்னோம். அதுவும் இல்லாமல் அரபிக்கடலில் வெப்பம் அதிகரிச்சு இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணமே இது. இப்போ ஒரு சிவியர் சைக்ளோனாக அந்த புயல் சக்தி உருவாகிருச்சு. இங்கேருந்து போனது தான். இங்கேருந்து வங்கக்கடல்லேருந்து போய் கரையை கடந்து போய் அங்கே போய் உருவாகி அது திரும்பியும் குஜராத்துக்கே வரும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நேற்று வரைக்கும். ஆனால் திருப்பி குஜராத்துக்கு அது வரப்போகிறது இல்லை. எவ்வளோ ட்விஸ்ட்டு பாருங்கள். வராதுன்னோம், அப்புறம் வருன்னோம், அப்புறம் புயலாக மாறிச்சு, திருப்பி குஜராத்துக்கு வருன்னோம், குஜராத்துக்கு அது போக போகிறதில்ல, அது அரபிக்கடல்லையே கரைஞ்சி போக போகுது. இவ்வளோக்கு எல்லாத்துக்கும் காரணம் மேற்கத்திய கலக்கம். இது அதை சுழற்சியோட கிழக்கு பக்கம் கேரளா பக்கம் ஹை ப்ரெஷர் ரெண்டும் சேர்ந்து அதை நசுக்கி முடிச்சிடுச்சு. பெரிய ஒரு புயல் ஆக வேண்டியது சுத்தமாக நசுக்கப்பட்டு கடல்லையே உருவாகி கடல்லையே கரைஞ்சி போகுது. ரைட்டுங்களா? ரைட்டு. சரி, வடகிழக்கு பருவமழை எப்போ ஆரம்பிச்சுங்கிறதுக்கான லிஸ்ட்டு 78 17 அக்டோபர் ஆன்செட் ஆனது. அது 22 அக்டோபர், 11 அக்டோபர், 21 அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். 97, அதாவது 11 அக்டோபரில் 3ஆவது வாரம். அதுக்கு தான் அவங்க சராசரி சொல்கிறாங்க. எவனொன்று சில டேட்டாலாம் இல்லைன்னு வச்சிங்களேன். அதனால் 11லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி கூட ஆகியிருக்கு. இதில் ஐஎம்டிக்கு பெரிய சிக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா, எப்படி சொல்கிறது? சொல்லிவிட்டு மழை பெய்யலைன்னா என்னையா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னாங்க, மழையே பெய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க பல காரணிகளில் ரொம்ப யோசனை பண்ணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு அரசு அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போக முடியாது. 2022 நினைக்கிறேன், நவம்பர் 2 ஏதோ ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிக்கங்காட்டி என்ன பண்ணிட்டாங்க, சொன்னாங்க மழையே இல்லை. என்னையா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த பாலச்சந்திரன் சார் நினைக்கிறேன் போட்டுட்டு சும்மா மீடியா போட்டு பிச்சை எடுத்தாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஆன்செட் ஆகிறது பல என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் டெல்டா கரையோர பகுதிகளில் 14-15 ஆன்செட்டு ஆகிடும். ஆனால் அவங்க சொல்கிறது 18, 19, 20, 21 கூட ஆகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. 15 கூட சொல்லலாம், 16 கூட சொல்லலாம். அதனால் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு லோவும் வருது 8ஆம் தேதியிலேருந்து. இப்போ பாருங்களேன், அடுத்த லிஸ்ட்டு 89லேருந்து அந்த லிஸ்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாலே தெரியும். 21 அக்டோபர், 1 நவம்பர் கூட இருக்குது 19, 16, 28 அக்டோபர்,
அதனால் 16 தான் 18 தான் ஆகணும்னு இல்லை, 15லேயும் ஆகலாம், 11 கூட ஆகிருக்கு, ஆகலாம், 3 கூட ஆகியிருக்கு அக்டோபர். அதனால் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. 15லேருந்து ஆனால் நம்ம இப்போ மேப்பு காட்டுறது வந்து 13லேயே காற்று வந்துடுது. அதுலேருந்து தொடர்ந்து வடகிழக்கு காற்று இருக்குது. 8ஆம் தேதியே ஒரு சுழற்சி வந்துடுது. அப்புறம் 13ஆம் தேதி 18ஆம் தேதி எல்லாமே ஒரு சுழற்சியாக ஒரு லோவாக வந்து நம்ம மத்திய தமிழகத்தை கடந்து அரபிக்கடலுக்கு போகுது. அப்போ வந்து மழையை அது கொட்டி தீக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் ஆன்செட் ஆகிடுச்சின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதை வந்து மறுக்க முடியாது. இப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறத பற்றி ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது வந்து நேற்று மழை பெய்யாமல் போனதுக்கு இந்த சக்தி புயல் ஒரு காரணம், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிருந்த இடத்த வந்து ரெயின் தண்டர் மேப்பு இண்டியில் பார்க்குறேன். நவ்காஸ்டில் வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட்டில் வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். திருப்பி அது சேட்டலைட்டில் பார்க்குறேன், கரெக்டாக அந்த இடத்துல மழை பெய்யுதா இப்போ அப்படின்னு பார்த்தா கூடிய வரைக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் விதத்தில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அதை நம்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நேற்று நடந்தது வேறு அதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸில் அதெல்லாம் விட்டுருணும். நாளைக்கு வந்து இன்றைக்கி 4ஆம் தேதி நைட்டு, நாளைக்கு 5ஆம் தேதி வந்து இன்றைக்கி வந்து நான் செக் பண்ணது நாளைக்கு 5ஆம் தேதி வந்து முற்பகல்லையே மழைங்க. 3 மணிக்கெல்லாமே மழை ஆரம்பிச்சிருது. 11:30-12 மணிக்கெல்லாம் அப்படியே மேகம் கருத்து 3 மணிக்கெல்லாம் மழை ஆரம்பிச்சிருது. இனிமேல் கொஞ்சம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணும் போட்டுருக்கு மழை. அதாவது வந்து நைட்டில் பெஞ்சு விட்டுடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, பகல் வேலை நடக்கும். எல்லாருக்கும் தீபாவளி இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு, நடவு வேலைகள், விதை வேலைகள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ பகலில் வந்துச்சுன்னா மழை 3 மணிக்கெல்லாம் வந்து நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணும். பகலில் மழை இருக்குல்லன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இன்னும் 2-3 நாளைக்கு அது நான் கேப் இருந்தால் நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காக நான் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வரைக்கும் ஓமன் கரை வரைக்கும் போயிட்டு திரும்பி குஜராத்துக்கு போன மாதிரி நிகழ்வு. திருப்பி அங்கே ஹை ப்ரெஷர் வந்துடுது பாருங்கள், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு, ஹை ப்ரெஷரு. திருப்பி வந்து அது உள்ளே போக முடியல. அதாவது வந்து உயர் அழுத்தத்தை நோக்கி போக முடியாமல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கடலுக்கே திரும்பி வருது. எப்போ ஒரு சுற்றிட்டு திருப்பி போய் குஜராத்துக்கிட்ட போயிட்டு திருப்பி அடுத்த ரிவர்ஸ் பண்ணி அரபிக்கடல்லையே கரைஞ்சி போயிடுதுங்க. எவ்வளவு மாற்றம் பாருங்கள். இந்த தரவுகள் அதோடைய கொடுக்குற ஃபீல்டரான நம்மளும் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிச்சிட முடியாது. இதை வச்சு காற்று எப்படி அடிக்குது, எந்த பக்கத்துலேருந்து அடிக்குது, இப்போ காற்று வந்து அங்கேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த சுழற்சியால் அது என்ன பண்ண போகுது, அது நம்மள எத்தனை லோ வந்து வரப்போகுது, மன்னார் வளைகுடா குமரி கடல்கிட்ட லோ வரப்போகுது, இதனால் ஆன்செட் ஆகுமா அப்படின்னா 15-16 பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்று உள்ளே வந்துட்டுருக்கதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் குறையவே இல்லை. 13ஆம் தேதி வர்ற காற்று 12ஆம் தேதி அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்குது. 13ஆம் தேதி சுற்றமான அதாவது வந்து அக்மாருக்கு வடகிழக்கு பருவக்காற்று உள்ளே நுழைஞ்சு மழை தருதுங்க. 13, 14, 15, 16 கடுமையான மழை. அதுவும் இல்லாமல் 2 லோ ப்ரெஷர் இருக்குது, ரைட்டுங்களா? அதனால் வந்து இதை வித்ட்ராவல் மேப் போட்டிருக்காங்க 4ஆம் தேதி, ரைட்டுங்களா? வித்ட்ராவல் மேப்பு போட்டிருக்காங்க. நான் வந்து இந்த டிராபிக்கல் டார்பிட்ஸ் எடுத்து வேற பார்த்து இது வந்து கரெக்டு தானா அப்படின்னு பார்த்தா ஆமாம், இதில் வந்து அப்படியே உள்ளே வருது அந்த லோ. கிட்டத்தட்ட அது 995 போகல, 1000 தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 1012 ஐசோ பாரு, 1000 இருக்குது. 1000 இருந்து திருப்பி ஆனால் அது வந்து குஜராத்துக்கு போகாமல் சக்தி புயல் கடலிலேயே கரைகிறது. அந்த ஹை ப்ரெஷர் ஒன்று வச்சு பாருங்கள், அந்த ஹை ப்ரெஷரால் அதனால் ஒன்றும் பண்ண முடியல, அது வந்து அங்கேயே நசுக்கப்படுது, ரைட்? அது போட்டு அடுத்தது லோ ஒன்று வருது பாருங்கள் 7ஆம் தேதி. அந்த லோ ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. இதனால் வந்து தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கடுமையான மழை. அதாவது வந்து 6-7 மழை இல்லைன்னு சொன்னோம்ல, மழை இருக்குது. ஆனால் எங்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா மத்திய மாவட்டங்கள் இருக்காது, வங்க கடலோர மாவட்டங்கள். ஏற்கனவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி மாவட்டங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இனிமேல் வங்க கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை தான். தென்மேற்கு பருவமழை
மேற்கு தொடர்ச்சி மலைக்காக உள்ளது. வடகிழக்கு பருவமழை கடலோரத்துக்காக உள்ளது. அதனால் வங்கக்கடலோரத்தில் நிச்சயமாக மழை. 5ஆம் தேதி மழை, 6ஆம் தேதி மழை, 7ஆம் தேதி மழை. இதில் நாளைக்கு 5, 6 இது மட்டும் பகலில் 3 மணிக்கெலாம் இருக்கும் போல் இருக்குது. மதியத்தில் 7, 8 கொஞ்சம் குறையும். அப்புறம் 9ஆம் தேதியிலேருந்து இரவு தான், மாலை இரவு நள்ளிரவு விடியற்கால் வரைக்கும் மழை. அது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் தான் நினைக்கிறேன். அதாவது இது வரைக்கும் விட்டவங்க நடுவு செய்கிறதுக்கு பாருங்கள். சில இடங்களில் எங்கள் பகுதியில் மயிலாடு நிறைய இடங்களில் தண்ணி இல்லாமல் இருக்குது, நிறைய இடங்களில் தண்ணி வெடியாமல் இருக்குது. ரைட்டுங்களா? இனிமேல் விட போகிறேன் அப்படின்னு பேர் வெடின்னு சொல்லிட்டு கிளம்புறவங்க தயவு செய்து நாங்கள் எடுத்ததாக இருக்கட்டும், யாரும் இனிமேல் விட வேண்டாம். நிச்சயமாக மாட்டிப்பீங்க. அந்த வேலையே வேண்டாம். இப்போயே 10 நாள் இளநாத்தெலாம் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு ஒரு பயங்கர சந்தேகம் இருக்குது. கடவுள் வரலால் எல்லாம் நல்லபடியாக நட்டு ஆகணும். ரைட்டுங்களா? அதனால் இனிமேல் விட வேணாம். கார்த்திகை மாதம் அந்த புயல்லாம் போவாங்காட்டியும் மார்கழி மாதத்துக்கு மேலே பார்த்துக்கலாம். ஏன்னா யாருமே நம்ம பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பம்பு செட்டு தண்ணி நம்பி தான் விட்றோம். இப்போ வாட்டர் லெவல் ஃபுல்லாகவே ரைஸ் ஆகிடுச்சிங்க. அதாவது குமாரமங்கலம், ஆதனூர் குமாரமங்கலம், கொள்ளிடத்தில் தண்ணி தேக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக வாட்டர் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 7 அடி 8 அடியில், எங்கள் மணல் மேட்டிலலாம் 8 அடியில் 9 அடியில் தண்ணி வாட்டர் லெவல். அதனால் தண்ணி எங்கேயுமே இழுக்கவே இல்லை. அவெல்லாம் விரைய விட்டுட்டு தண்ணியை என்னங்க பண்ணுறது, தண்ணியே இழுக்கலை, வடிகால் வசதி இல்லை. வடிகாலுங்கிறத இப்போ தான் யோசனையாக பண்ணுறாங்க. இந்த வருஷத்தில் தான் தண்ணி ஊறி போய் எதிர்த்து போய் நிற்கிது புரட்டாசி மாதத்துலேயே. ரைட்டுங்களா? அதனால் இனிமேல் ஒன்றுன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. கடுமையான மழை இருக்குது. ரிஸ்க் இல்லாமல் ஐப்பசி கார்த்திகையில் போய் வயலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு போகாமல் நிம்மதியாக தூங்குங்க. அதனால் பாக்கி பேர்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செஞ்சிட போகிறதில்ல. அவங்களும் பயங்கர கஷ்டப்படுவாங்க இந்த வாட்டி. ஏன்னு வச்சிங்கன்னா சர்வசாதாரணமாக மும்மாரி மழைலாம் கிடையாது. இப்போ கொட்டி தீக்கும், ஒரே நாளில் கொட்டி பள்ளப்பாங்கெல்லாம் அழிக்கும். அந்த மாதிரி மழை தான். அதனால் கடற்கரையில் கடுமையான மழை இந்த வாட்டி. இதில் நீங்கள் இந்த சீட்டு விளையாடலன்னு நினச்சிங்க, அவ்வளோதான். சீட்டு கட்டு களைச்சி போட்டதில் உங்களை சேர்த்துக்கல ஆட்டத்தில் நினச்சிக்கிட்டு நீங்கள் விட வேண்டாம். விளையாடுறவங்க விளையாட்டு பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சமயத்தில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம விளையாடணுன்னா திருப்பி போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 மாதம் கழித்து நம்ம நடுவு செஞ்சு பார்த்துக்கலாம். அதனால் ஒன்று நிறைய பேர் கேட்டாங்க. நான் வேணாங்க, அதில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதனால் இனிமேல் விட்டுலாம் ஒரு கதையும் ஆக போகிறதில்ல, இல்லை தெளிக்கட்டுமா போட்டுமா வராங்க, எதுவுமே இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா வச்சிங்களேன், இனிமேல் அதுக்கான நாள் இல்லை. இப்போ குறுவை அறுவடைக்காரவங்க அறுவடையை எப்படியாவது மீட்டெடுக்க பார்க்கணும். அதற்கான இடைவெளி எப்போங்கிறது அன்னன்னைக்கு பார்த்துக்கணும். ஏன்னா வானிலை எப்படி மாறிட்டு இருக்குங்கிறது தான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஒரு வாட்டியாக புயலை சும்மா போகாதுங்கிறோம், புயல் ஆகுது போகுது, அப்புறம் போயிட்டு திரும்பி போகுது, திருப்பி அரபிக்கடலையே கரைஞ்சி போகுது. அந்த மாதிரி அரபிக்கடலே இருக்குது. முதல் நிகழ்வு 2-3 சுழற்சி அரபிக்கடலுக்கு போய் தான் நமக்கு சின்ன சுழற்சியாக போய் தான் வடகிழக்கு பருவமழையே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் செய்தி. எல்லா விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.